மழை காத்தும் மண் வாசனையும் நமக்குள்ள ஒரு குறுகுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் பாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்மள சுத்தி உற்சாகமா குரல் கொடுக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் பார்க்க யாருக்கு தான் பிடிக்காது? இதமான இந்த மனச்சூழலை ஆக்கிரமிக்கிற இசையோட சின்ன சின்ன தூரல் நம்ம மேல பட்டா எவ்வளவு உற்சாகமா இருக்கும். மனசு குதியாட்டம் தான் போடும். அப்படி ஒரு உற்சாகத்தோட படிக்கிற சூழல் வசமானா மழை காலத்துல சுருக்குன்னு காரசாரமா சாப்பிடுற மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு மனசுல பாடங்கள் அப்படியே பதிஞ்சிடும். நம்ம கேட்ட சூழலை உருவாக்கிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு பசங்களா. இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமோ பாடங்களை பத்தின சந்தேகங்களோ இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 899398882277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே வீடியோவாவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோடு ஆர்வத்தையும் இணைச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். எனக்கு அக்கௌண்ட்ஸில் நிறைய ஃபுல் மார்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அக்கௌண்ட்ஸில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை எப்படி கிளியர் பண்ணுங்க? அக்கௌண்ட்ஸில் கட்டாயமாக உன்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். அக்கௌண்ட்ஸ்லேயும் 4 பார்ட்ஸ் இருக்கு. செக்ஷன் A, B, C, Dன்னு இருக்கு. ஏல வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ஜெக்டிவ் தான் 30 மார்க்குக்கு. புக் பேக்ல இருந்து தான் மெயினா அக்கௌண்ட்ஸ்ல கேள்வி கேட்கறாங்க. அப்படினாலும் உனக்கு உள்ள இருந்து கேட்டு உன்னால ஆன்சர் பண்ண முடியாமையே இருக்காது. எல்லாமே நீ போடுற கணக்குடைய பிரின்சிபிள்ஸை வச்சுதான் கேட்பாங்க. அதனால நீ வந்து அப்ஜெக்டிவ பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வந்து பார்ட் பில வந்து 10 கொஸ்டின்ஸ் நீ அட்டென்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ். இதுல வந்து 7 சம்ஸ் இருக்கும். சம் வந்து 7ஐயும் உன்னால என்ன பண்ண முடியும்னா கட்டாயமா அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து இந்த 5 மார்க் கொஸ்டினை உன்னால ஈஸியா நீ போட்டுட்டே வந்துருவ. எப்படினாலும் ஒரு 3 கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் தியரின்னு எழுதுற மாதிரி இருக்கும். தியரி எழுதும் போது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு தியரி படிச்சுக்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. வாட் யூ மீன் பை பேட் டெட்ஸ் அப்படி கேட்பாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் லெசன்ல சிங்கிள் என்ட்ரில வந்து டிஃபைன் சிங்கிள் என்ட்ரி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்னா என்னன்னு கேட்பாங்க. உனக்கு எல்லாமே அட்டென்ட் பண்ண தெரியும். தேர்ட் லெசன்ல டிப்ரிசியேஷன்னா வாட் இஸ் டிப்ரிசியேஷன் உனக்கு கேட்பாங்க. அதையும் நீ எழுதிடுவ. கேஷ் பட்ஜெட்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சரை நீ படிச்சுக்க. ஒரு 4 லெசன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர் மிஞ்சி போனா 15-20 கொஸ்டின் இருக்கும். அதை நீ படிச்சுட்டீங்கன்னா கட்டாயமா உனக்கு அதுல ஒரு 4 கொஸ்டின் நீ கட்டாயமா நீ எழுதிடலாம். அப்ப செக்ஷன் பி பத்தி நீ வந்து இது வருமா அது வருமான்னு நீ டவுட்டே பண்ண வேண்டாம். உன்னால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டடா தான் இருக்கும். அதனால நீ வந்து அந்த கொஸ்டினை நீ வந்து ஒரு 4 தடவை நீ போட்டு பாத்தீங்கன்னா 4 இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எடுத்து நீ போட்டு பாத்தீங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். செக்ஷன் சில வந்து நீ தடுமாற வேண்டிய அவசியமே இல்ல. சம்மு போடுறதுனால எனக்கு மார்க் போயிரும் நீ ஃபீல் பண்ணீனா 3 தியரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. 3 தியரியும் அந்த 3 லெசன்ல இருக்கிற தியரி தான். 12 மார்க் ஒரு தியரிக்கு. உன்னால கட்டாயமா 5 கணக்குனா சம்மு தான் நான் போடுவேன், தாராளமா நீ போடலாம், ஈஸியா போட முடியும். தியரி எழுதுறதுனா கூட நீ என்ன செஞ்சுக்கலாம், தியரி எழுதிடலாம். செக்ஷன் டில வரும்போது இந்த 3 20 மார்க் கொஸ்டின் நீ அட்டென்ட் பண்ணணும். அதுல வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து நீ 11th இருந்தே படிச்சதே தான் ஃபைனல் அக்கவுண்ட். உனக்கு புரியுதா நான் சொல்றது? 11th நீ படிச்சதான் பேஸ். அதுல இருந்து வெறும்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாத்திரம் தான் எக்ஸ்ட்ராவா சொல்லி தருவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீ பார்த்து நீ போட்டுக்கலாம். ஃபைனல் அக்கவுண்ட் உன்னால போட முடியும். ரொம்ப ஈஸியான சாப்டர் கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட் உனக்கு தெரியாமே இருக்காது. வெறுமனா அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். கேஷ் பட்ஜெட் நீ கட்டாயமா 12 கணக்கு தான் டெக்ஸ்ட் புக்லயே கொடுத்திருக்காங்க. நீ அந்த 12 சம்ஸ் நீ திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் உனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லயும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்ப செக்ஷன் டில ஈஸியா 2 கணக்கு போட்டுடலாம். 20 மார்க் கணக்கு. ஒன்னு கேஷ் பட்ஜெட், இன்னொன்னு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். முன்னர் கணக்கு தான்
நம்ம சூர்யாவுடைய டவுட், பார்ட்னர்ஷிப்ல கொஸ்டின்ஸ் வந்தா நான் எப்படி அட்டென்ட் பண்றது? அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, சிங்கிள் என்ட்ரி ஒரு ஆப்ஷன். சிங்கிள் என்ட்ரி சம் நீ போட்டீங்கன்னா அது ஒரு கம்பல்சரி சம். சூர்யா சொன்னது கம்பல்சரி சம். சிங்கிள் என்ட்ரி சம்ம போட முடியுமா, பார்ட்னர்ஷிப் சம்ம போட முடியுமா அப்படின்னு நீ எதுல தரவா? பார்ட்னர்ஷிப் சம் கஷ்டமே கிடையாது. மெயினா அட்மிஷன் தான் கேக்குறாங்க. அட்மிஷன் உன்னால போட முடியாமையே இருக்கவே இருக்காது. அதுல நீ பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ரீவேல்யூவேஷன் ஒரு அக்கௌண்ட் நீ போடணும். அதுல அசெட்ஸையும் லைபிலிட்டியும் ரீவேல்யூ பண்றாங்க. புதுசா ஒரு பார்ட்னர் வராரு, ஒரு பார்ட்னர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அசெட்ஸ ரீவேல்யூ பண்றாங்க. வேல்யூ பண்ணதை மறுபடியும் ரீவேல்யூ பண்றாங்க. அந்த ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட்டா லாஸா நீ முதல் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். அந்த ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட் எடுத்துக்கணும், ஜெனரல் ரிசர்வ் எடுத்துக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கணும், குட்வில் எடுத்துக்கணும். போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா போடுங்க, இல்லாட்டி போட வேண்டாம். நேரா பேலன்ஸ் ஷீட் போடுங்க. கட்டாயமா உங்களுடைய அக்கௌண்ட் டேலி ஆயிரும். எல்லாத்துக்கும் நீங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து போடணும். நீங்க பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் போட்டாலும் பெஸ்ட் தான். அதை விட இன்னும் ஈஸியா போடணும்னு நீங்க நினைக்கும் போது சிங்கிள் என்ட்ரி சம்ஸ் நீங்க போடலாம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து போட்டே வருவீங்க. 5 மார்க்லயும் வந்துரும். சிங்கிள் என்ட்ரி 20 மார்க் கணக்கு, 5 மார்க்லயும் ஒரு கணக்கு வரும். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் போடுறது, டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் போடுறது. அதுக்கு பிறகு ஸ்டெப் 2ல பார்க்கும்போது நீங்க ஃபைனல் அக்கௌண்ட்ல போட்ட மாதிரியே ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஈஸியா அது என்ன ஆயிரும், டேலி ஆயிரும். நீங்க செலக்ட் பண்ணும்போது நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. எதுல நீங்க தரவா இருக்கீங்களோ அந்த சம் போடுங்க. பார்ட்னர்ஷிப் சம் போட்டீங்கனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே புக் பேக் சம்ஸ் தான் கேட்பாங்க. அவங்களா யோசிச்சு உங்களுக்கு சம்மெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் புக் சம்ஸ தரோவா இருந்தீங்கன்னா 100% நீங்க 200 மார்க்ஸ் நீங்க எடுக்கலாம். நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறதும் அரட்டை அடிக்கிறதும் பிடிச்சமான விஷயம்தான். ஆனா எப்பவுமே பேசிட்டே இருந்தா தேர்வு முடிவு நம்மை மௌனமாக்கி இழந்த கடந்த காலங்களை நினைச்சு பார்க்க வைக்கும். அப்படி ஒரு கசப்பான நேரங்களை நம்ம நெருங்க கூடாதுன்னு தான் உங்க ஆசிரியர்கள் உங்களை முறையா ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. உங்க ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டி. வழி பெறலாம சரியான பாதையில பயணிக்கிறதுக்கு நல்ல நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். மெரிட் மாணவர்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க, வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? முழு மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கின்ற துடிப்போடு மாணவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு என்ன டிப்ஸ் தருவது என்று சொன்னால், நீங்கள் நம்பிக்கை உங்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அதீத நம்பிக்கையாக, ஓவர் கான்பிடன்ஸாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எழுதிய விடைகளை இன்னொரு முறை திருப்பி பாருங்கள். கொடுப்பதற்கு முன்பு பக்க எண், வினா எண், தேர்வு எண் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறோமா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விடைகளை நீங்களே சரிபார்த்து முழு மதிப்பெண்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்வறையை விட்டு வெளியே வாருங்கள். உங்களிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கை தானே தவிர அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்துவிடக்கூடாது. நம்மால் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேர்வறைக்கு சென்று அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெளிவர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மெல்ல பயிலக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழக அரசு ஒரு மினிமம் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கி இருக்கிறார்கள். அதிலே உள்ள பாடக்குறிப்புகளை மிக தெளிவாக படித்து நீங்கள் தேர்ச்சி பெறலாம். அது உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மெரிட் மாணவர்கள் ப்ளூ பிரிண்டை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மீத்திரம் உள்ள அந்த மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும். நதி ஓட்டத்தை கற்றுக் கொடுக்கிறது, புயல் வேகத்தை கற்றுக் கொடுக்கிறது, மழை சேகரிப்பை கற்றுக் கொடுக்கிறது. அதை போல நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களிலே நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் அதை தேர்வறையிலே பயன்படுத்தி நீங்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு. படிக்காம காலம் கடத்தி இருந்தாலும் மாணவர்கள் இப்ப நினைச்சா கூட ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோட முக்கியமான பாடங்களையும் கேள்விகளையும் குறிச்சுக்கிட்டு அதீத அக்கறையோட படிச்சா வெற்றி பெறலாம். தொடர்ந்து என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னு ஆவலா இருப்பீங்க. காத்திருங்க பசங்களா, ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.
தமிழ் பாடத்துல திருக்குறள் பகுதியில இருந்து வரும் வினாக்களுக்கு பதில் எழுதுறப்போ குறளை மேற்கோள் காட்டினால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். நெடுவினாக்களுக்கு தலைப்பும் உட்தலைப்பும் ரொம்பவே அவசியம். மனப்பாட பகுதிகளுக்கு பாவகையும் ஆசிரியர் பெயரையும் குறிப்பிட வேணும். பாவகை எழுதினா 2 மார்க் உண்டு. தமிழில் இலக்கண பகுதிகள் நிறுத்தற்குறிகள் இடுதல், பாட பின் பகுதிகளில் உள்ள கேள்விகளுக்கான பதிலையும் தெளிவா மனப்பாடம் பண்றதும் அதிக மதிப்பெண் வாங்க உதவும். 2ஆம் தாள்ல உரைநடைக்கு 30 மதிப்பெண் உண்டு. பாடங்களை தேர்வு செய்து படிச்சா ஈஸியா மதிப்பெண் பெற முடியும். தமிழ் பாடம் மட்டுமில்ல, மத்த பாடங்களையும் மார்க் ஸ்கோர் பண்ண இது போல நிறைய வழிகள் இருக்கு. எனக்கு உறங்கும் கூட்டாளினா என்னன்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வரையறுத்த கூட்டாண்மைனா என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. உறங்கும் கூட்டாளி என்பது வேற ஒன்றும் அல்ல. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பகுதி. உறங்கும் கூட்டாளி என்பது கூட்டாண்மையில் கூட்டாளிகள் முதலிடுவர், ஆனால் தொழிலை ஏற்று நடத்த மாட்டார். இதுலதான் மாணவர்கள் நிறைய இடங்கள்ல தப்பு பண்றோம். உறங்கும் கூட்டாளி என்பது உறங்கும் கூட்டாளி அவர் தொழிலில் முதலிடுவார், ஆனால் தொழிலை ஏற்று நடத்த மாட்டார். அதனால் இவரை உளையா கூட்டாளி என்று நாம் அழைக்கலாம், உறங்கும் கூட்டாளி என்று அழைக்கலாம், மற்றும் முதலிடும் கூட்டாளி என்று அழைக்கலாம். இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டினும் கேட்பாங்க, கட்டாயம் 4 மார்க் வினாவும் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதி. வரையறுத்த கூட்டாண்மை என்பது கூட்டாண்மையில் கூட்டாளிகளின் பொறுப்பு வரையறா பொறுப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் இந்த வரையறுத்த கூட்டாண்மை என்பது, எடுத்துக்காட்டாக நம்மளுடைய கூட்டாண்மையில் 3 கூட்டாளிகள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவற்றில் 3 பேரில் ஒருவரின் பொறுப்பு என்னவாக இருக்கும்? வரையறுத்த பொறுப்பாக இருக்கும். மற்றவர்களின் பொறுப்பு என்னவாக இருக்கும்? வரையறா பொறுப்பாக இருக்கும். அப்போ வரையறுத்த கூட்டாண்மை பொறுத்தளவில் இந்தியாவில் எந்த வகையிலும் அனுமதிக்கப்படுவதில்லை. வரையறுத்த கூட்டாண்மை ஐரோப்பா போன்ற நாடுகளில் தான் இந்த வரையறுத்த கூட்டாண்மை என்ன செய்யப்படுகிறது? அனுமதிக்கப்படுகிறது. அதாவது இந்த வரையறுத்த கூட்டாண்மையில் கூட்டாளிகளின் பொறுப்பு எவரேனும் ஒருவருடைய பொறுப்பு என்னவாக இருக்கும்? வரையறு பொறுப்பாக அங்கு என்ன செய்யப்படுகிறது? கருதப்படுகிறது. இதுவே வரையறுத்த கூட்டாண்மை என்று நாம் கூறுகிறோம். தேர்வு நம்ம நெருங்க பதட்டம் இல்லாம இருக்க வேண்டியதும் அவசியம். அதுக்கு பாடங்களை முன்கூட்டியே படிச்சு தேர்வுக்கு தயாராகிறது ரொம்ப முக்கியம். எனக்கு மேத்ஸ் எழுதணும், மேத்ஸ்ல எப்படி ஈஸியா சென்டம் எழுதணும், அப்புறம் ஈஸியா பாஸ் ஆகுது. ஒரு மாணவர் கேட்டாரு எப்படி ஈஸியா சென்டம் வாங்குறது, எப்படி ஈஸியா பாஸ் பண்றது. பாஸ் பண்றதுக்கான முதல் வழி ரொம்ப ஈஸி. கிராஃப், பிராக்டிக்கல் ஜியோமெட்ரி 1 மார்க் இதை படிச்சாலே நம்ம ஈஸியா 35 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதோட முதல் பாடம் யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 12 இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 மார்க் அதுல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் நீங்க இதை படிச்சாலே 65 மார்க் நீங்க கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சோ இது வந்து ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வழி. ஈஸியா சென்டம் ஆகிறதுக்கான வழியும் முதல்ல இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இருக்க செகண்ட் யூனிட், 2வது சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், 3வது அல்ஜிப்ரா, 4வது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, 8வது மென்சுரேஷன். இந்த யூனிட்லாம் நல்லா கவர் பண்ணாலும் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸும் லாஸ்ட் 5 லெசன்ல இருக்கிற 2 மார்க்ஸும் நம்ம நல்லா கவர் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணோம்னா நம்ம டெஃபினட்டா ஈஸியா சென்டம் ஆகலாம். முக்கியமான பாடங்களை திரும்ப எழுதி பாக்குறதும், சூத்திரங்களை குறிச்சு வச்சு தினமும் ஒரு முறை எழுதி பாக்குறதும் நமக்கு பரீட்சை நேரத்துல கை கொடுக்கும். யோசிக்கிறதுல நேரத்தை வீணடிக்காம இருந்தாலும் டென்ஷன் குறையும். எனக்கு இங்கிலீஷ் பேப்பர் கூட டவுட் இருக்கு. இப்போ லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது எந்த ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்ணா ஃபுல் மார்க் கிடைக்கும், அப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி எழுதுனா அவங்களுக்கு மார்க் கிடைக்கும், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா பிசிஏ டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் பேராகிராஃப் வந்து கவர் பண்ணோம்னா நம்மளால வந்து ஈஸியா 80 and above ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். நீங்க லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் ஆஃப் த பேஜ் எழுதணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாம ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதினாக்கா யூ வில் கெட் 5 மார்க்ஸ். எனக்கு படிப்பு பாகற்காயா கசக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல ஒரு குறிப்பிட்ட பாடம் ரொம்ப கஷ்டமா உங்களை ஃபீல் பண்ண வைக்குதா? அதுக்கும் வழி இருக்கு. எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடம்னு ஒண்ணு இருக்கும். அது ஏன் நமக்கு பிடிச்சதா இருக்குதுன்னு யோசிங்க. அந்த ரூட்லயே மத்த பாடங்களையும் பிடிச்சதா மாத்த முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு தமிழ்ல செய்யுள் பகுதி கஷ்டமா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு மெட்டுல பாடி பழகுங்க. தானா ஆர்வம் வரும். படிப்ப நானலை போல உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்க வேண்டியதுதான். தமிழ் சப்ஜெக்ட்ல 586 பேர் சென்டிமீட்டர் இருக்காங்க. இந்த வருஷம் அந்த எண்ணிக்கையில நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் மார்க் போடுறது 8 மார்க் கொஸ்டின், அதாவது நெடுநாடு தான். அந்த நெடுநாடு எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது தான். அதாவது நெடுவினால முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா குறிப்பு சட்டங்கள் இல்லாம அந்த வினாவை எழுதக்கூடாது. குறிப்பு சட்டகம் போட்டு உட்பெடுத்துகள் இட்டு எழுதும்போது கண்டிப்பா முழு மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். எறும்பு ஊற கல்லும் தேயும், இது பழமொழி. அத பத்தி இப்ப எதுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த யோசனையை தீவிரப்படுத்திக்கிங்க. ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு சொல்றேன் பசங்களா. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொன்னது நமக்கு எப்படி பொருந்துதுன்னு பாக்குறீங்களா? வரலாற்று பாடத்துல வருஷங்கள் குறிப்பிட்டும் அரசர்களோட பேரை குறிப்பிட்டும் பரீட்சை எழுத வேண்டியிருக்கும். அதே போல கணக்குல சூத்திரங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். சில சமன்பாடுகள் கோட்பாடுகள் அச்சுப்பிழை இல்லாம அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். இதுல கதை விடுற வேலை கரடி விடுற வேலையெல்லாம் செல்லாது பாஸ். வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யாரு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? +2 வேதியியல் தேர்வில் 22 பாடங்களையும் மொத்தமாக படிச்சாதான் முழு மதிப்பெண் பெற முடியுமா? See, I told you, altogether 22 lessons. If you study 14 lessons, it is more than sufficient. Surely you will get centum. I tell you what are the lessons. First lesson is atomic structure, you skip it. Second lesson is periodic classification, that also you skip it. Third lesson is P block, that also you don't choose. I'll write one by one. First, you take D block. Second, you take F block. Third, you take coordination chemistry. Fourth, you take nuclear chemistry. Fifth, you take solid state. Sixth, you take solid state, then chemical equilibrium. Listen my dear, D block எடுத்துக்கோ, F block, coordination chemistry, nuclear chemistry, solid state, chemical equilibrium. Then you come here. Seventh, you take surface chemistry. Eighth, isomerism in organic chemistry. Ninth one, hydroxy derivatives. 10th one, ethers. 11th one, carbonyl compounds. See, even this lesson also you can skip. The carbonyl compounds கூட you can skip it. ஏன்னா 3 மார்க்குக்கு மட்டும் தான் இது நமக்கு இதுவாக போகுது. Even you can, if you want to skip means you can skip, but you have to choose some other lesson. Carbonyl compounds. 12, carboxylic acid. 13, chemistry in action. நல்லா கவனி. சரி, இது வால்யூம் 1, இது வால்யூம் 2. வால்யூம் 1ல டி பிளாக் எடுத்துக்கோ, எஃப் பிளாக் எடு, கோஆர்டினேஷன் எடு, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி எடு, சாலிட் ஸ்டேட், கெமிக்கல் ஈக்விலிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ். Whereas here in volume 2
You take surface chemistry, isomerism in organic chemistry, hydroxy derivatives, ethers, carbonyl compound, carboxylic acid, chemistry in action. See, even you can skip this lesson. Either விட்டா கூட we can get centum. இந்த ஒரு பாடத்தை விட்டா கூட நம்மால centum எடுக்க முடியும். எல்லாத்தையும் போட்டு குழம்பிடாதே. But one thing I'll tell you, if you study organic chemistry, it will be useful to you in your life, in future also, it will be more useful to you. So, don't try to skip the organic chemistry. It is like maths. என்ன படிக்கிறியோ அப்படியே ஃபுல்லா எடுக்கலாம் மார்க். 5க்கு 5, 10க்கு 10. No need of writing the summary. Physical chemistry நீ summary எழுதணும். Inorganic chemistry சால்வ் ஆகணும். இது ஆகணும். பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆனா தான் மார்க். பேலன்ஸ் ஆவட்டி they can cut the mark. I'll tell you one more thing. இப்ப தம்பி இந்த ஐசோமெரிசம் இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் நீ ஸ்கிப் பண்ண கூடாது. because you are going to do in the problem. ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் நீ பண்ணினா ப்ராப்ளம் போடலாம், 2-3 மார்க் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கார்பாக்சாலிக் ஆசிட் செக்ஷன் C-லயும் எழுதலாம், பார்ட் 4லயும் எழுதலாம். தென் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்ட் A-லயும் எழுதலாம், பார்ட் 4லயும் எழுதலாம். இதுக்காக படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தென் நெக்ஸ்ட் இது ஓகே. இந்த டி பிளாக் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நீ ஈஸியா பாஸ் ஆகணும், ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைச்சினா யூ டேக் F block, then you take ethers. எத்தனை ஆச்சு? 2 ஆச்சா? 3. இது 3த்தையும் நீ படிச்சாவே பிளஸ் 1 வேர்ட் படிச்சினா you will be getting easily 40 marks. 1 வேர்டுல 30க்கு 18 மார்க் எடுக்கலாம். இந்த பாடத்துல 7 மார்க் எடுக்கலாம். இந்த பாடத்துல 7 மார்க் எடுக்கலாம். இந்த பாடத்துல 8 மார்க் எடுக்கலாம். ஈஸியா you can score 40 marks. அப்படியே எழுத வேண்டிய சூத்திரங்களையோ கோட்பாடுகளையோ அல்லது ராஜாக்களோட பேரையோ வருஷங்களையோ பாட ரீதியில தனித்தனி சார்ட்ல எழுதி உங்க கண்ணுக்கு புலப்படுற ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடுங்க. அப்பப்ப ஒரு ரிவிஷன் விடுங்க. தினமும் ஒரு முறையாவது பார்த்து எழுதி பழகுங்க. எக்ஸாம் ஹால்ல மாணவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அரசு பொதுத் தேர்விலே மாணவர்கள் தேர்வறையிலே பதட்டம் இல்லாமல் இருந்தாலே முழு வெற்றியை நாம் பெற முடியும். கேள்வித்தாளை வழங்கியவுடன் பொறுமையாக அமைதியாக வினாத்தாள்களை படித்து பார்க்க வேண்டும். தனக்கு தெரிந்த வினாக்கள் எது என்பதை முதலிலே மனதிலே இருத்திக் கொண்டால் தேவையில்லாத பதட்டங்களை நாம் தணித்துக் கொள்ளலாம். திட்டமிட்டு நேர மேலாண்மை கையாண்டு சொன்னால் முழு மதிப்பெண்களோடு முழு வெற்றியை ஈட்டுவதிலே நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகள் தொடர் பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு மனப்பாடமா இருக்கான்னு எழுதி பார்க்கறது ரொம்ப அவசியம். தவறு ஏற்பட்டால் என்ன பிழை விட்டுருக்கோம்னு சரிபார்த்து திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அப்ப கிடைக்கும். சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீங்க பசங்களா. உண்மையா பாடுபட்டா வெற்றி நம்ம விட்டு எங்க போக போகுது? இதே எனர்ஜியோட களமிறங்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.